வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த லெக்சரில் மேட்ரிக்ஸுக்கு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலான்னு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக இப்போ என்கிட்ட ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்கேலர்னு வச்சுடுங்களேன். இப்போ இதை ஏதாச்சும் ஒன்றை வச்சு மல்டிப்ளை பண்ணால் இது இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரணும். அப்படின்னா இந்த டேம் தான் இன்வர்ஸ். இந்த டேம் தான் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஸோ a into b is equal to 1 அப்படின்னு சொல்கிறேன்னா b is equal to 1 by a. ஸோ இது a inverse. ஓகே, இதை தான் நம்ம இன்வர்ஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ என்கிட்ட ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இதை ஏதோ ஒரு மேட்ரிக்ஸை கொண்டு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் ஐன்னு கிடைக்கும். ஐ என்னதுன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நான் இப்போ நான் பி அப்படின்னு எடுத்தேன். இந்த பி தான் எனக்கு ஏ இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு ஏ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன் ஜென்ரல் என்ன சொல்லலான்னா, ஒரு நம்ம மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாகவே இங்கே நம்ம கன்சிடர் பண்ணோம் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த சென்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு சைஸ் n/n அப்படின்னு எடுக்கிறேன். அதாவது நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாகவே கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுதான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா சூடா இன்வர்ஸ் போகணும். அது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், a is equal to 2 1 1 2 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இன்னொரு மேட்ரிக்ஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன். b is equal to 1 -1 -1 2 இப்படி இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். a into b என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 1 1 2 into 1 -1 -1 2. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குன்னா 1 0 0 1. ஸோ இது என்னது? இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதை தான் சொன்னேன், a into b is equal to ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்படின்னா b என்னது அப்படின்னா b தான் a இன்வர்ஸ். b தான் a இன்வர்ஸ். ஸோ இப்படி ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தா இதிலேருந்து இந்த ஏ இன்வர்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் இந்த லெக்சரில் பார்க்கலாம். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்த்துரும். ஸோ a into b is equal to I ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, என்ன சொன்னோன்னா b a இன்வர்ஸ், அப்படி தானே? ஸோ b into a அதே மாதிரி ஐயா இருக்கணுமா அப்படின்னா இருக்குன்னு அவசியம் கிடையாது. இது எப்போ இந்த கண்டிஷன் அரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் என்கிட்ட ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லாமல் ஒரு நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் எடுக்கிறேன்னு வச்சுடுங்க, இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் m/n அப்படிங்கிற ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்குமா அப்படிங்கன்னா அது தெரியல, மேக்ஸிமம் இருக்காது. ஓகேவா? இருக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சப்போஸ் என்கிட்ட a is equal to 1 0 0 1 0 0 அப்படின்னு ஒரு இதை எடுத்துருக்கிறேன். b is equal to 1 0 0, அடுத்து பார்த்திங்கன்னா 0 1 0 அப்படின்னு ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ நான் ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா, ஸோ 1 0 0, இது 0 1 0. ஸோ b 1 0 0 0 1 0. ஓகே, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 1. ஸோ இதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணால் இது 0. இதை எடுத்து இப்படி போட்டோம் அப்படின்னா, இதை எடுத்து இது போட்டிங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா 0 0 0 எல்லாமே 0. இதை எடுத்து இங்கே பண்ணிங்கன்னா 1. ஓகே, ஸோ இங்கே எனக்கு ஐடென்டிட்டி கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் பிஏ ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிஏ ஏ இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் b into a அப்படின்னு எடுத்திங்கன்னா அது நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி.
ஸோ இதனால தான் சொன்னேன் முதலே நம்ம வந்து இங்கே வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம் n/n. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம் n/n அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இன்னும் சில ப்ராப்பர்ட்டிகள். இப்போ வந்து A இன்வர்ஸ் இஸ் இன்வெர்ட்டிபிள் அப்படின்னா அதுக்கு இன்வர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ A இன்வர்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து A. ஓகேவா? ஸோ இப்போ வந்து AB இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, அப்படி ரிவர்ஸில் எழுதணும். ஓகேவா? B இன்வர்ஸ் A இன்வர்ஸ். ஓகே, ஸோ இப்போ ABC இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா இதோட ப்ரூஃப்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் ரிவர்ஸில் எழுதுங்க. C இன்வர்ஸ், B இன்வர்ஸ், A இன்வர்ஸ். ஓகே, அதே மாதிரி டிரான்ஸ்போஸ் இந்த மாதிரி தான் வரும். AB டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா B டிரான்ஸ்போஸ், A டிரான்ஸ்போஸ். ஜஸ்ட் வந்து ரிவர்ஸ். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ இன்னொரு இது வந்து நம்மளுக்கு இங்கே தேவைப்படுது. அப்படி என்னென்னா இப்போ என்கிட்ட வந்து ஏங்கிற ஓகே ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, இப்படி ABCD அப்படின்னு இருக்குது. இப்போ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா டிட்டர்மினன்ட் நம்ம லேட்டராக பார்ப்போம் அப்படின்னா என்னன்னு. ஸோ ஆக்சுவலாக இது என்னது அப்படின்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி AD மைனஸ் இந்த ரெண்டும் BC. ஓகேவா? ஒரு 2/2 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த டயகனல் பெருக்கி மைனஸ் இந்த டயகனல், அதுதான் வந்து இது. ஓகேவா? இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் சப்போஸ் இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏன்னு எடுத்துக்கிடுங்க. இந்த மேட்ரிக்ஸ் வந்து இதுக்கு வந்து இன்வர்ஸ் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். இதுக்கு வந்து ஒரு இன்வர்ஸ் இல்லை அப்படின்னா இதோட டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து 0வாக இல்லை அப்படின்னா, நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த Aக்கு வந்து ஒரு இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். Aக்கு வந்து ஒரு இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A டைம்ஸ், இங்கே வந்து ஆக்சுவலாக சில கோஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம பார்க்கலாம். பட் டைம் பீயிங் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கொடுத்துருக்குற அந்த A மேட்ரிக்ஸ்க்கு இந்த டயகனலாக இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணிடும். ஸோ வந்து DA, அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், -C -B. ஓகேவா? ஸோ இப்படி போட்டால் நம்மளுக்கு வந்து A இன்வர்ஸ் கிடச்சிரும். இப்படி போட்டால் நம்மளுக்கு வந்து A இன்வர்ஸ் கிடச்சிரும். இப்படி தான் வந்து நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை இன்னொரு விதமாக பார்க்கலாம். ஸோ நான் டிட்டர்மினன்ட் வந்து லேட்டராக கவர் பண்ணுறேன். ஜாமெட்ரிக்கலாக இதில் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெடியூஸ்ட் ரோ எச்லான் பார்க்க முடியல. நான் சொன்னேன் அப்படி தானே, இந்த R1 எடுத்து -2 டைம்ஸ் R2 அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா R1 வந்து R2 வச்சு ஸ்வாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய பண்ணோம். அப்படின்னா இப்படி பண்ணுறதுனால ஒரு மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் மாறிடாதா அப்படின்ட்டு நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாமெட்ரிக்கலாக பார்க்கலாம். இந்த டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜாமெட்ரிக்கலாக விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியல. இந்த கான்செப்ட் எல்லாமே நம்மளுக்கு கிளியர் ஆகும். அது லேட்டராக பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு இது சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் என்கிட்ட வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. என்கிட்ட வந்து A இஸ் ஈக்குவல் டு 2 1 1 1 அப்படின்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நான் ரோ ரெடியூஸ்ட் எச்லான் ஃபார்ம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 0 0 1 பெர்ஃபெக்ட் ஃபார்முக்கு கிடச்சாச்சு. ஓகேவா? பெர்ஃபெக்ட் ஃபார்ம் கிடச்சிச்சு. இப்படி எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபார்ம் கிடச்சிச்சு. ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு வந்து நான் ரெடியூஸ்ட் ரோ எச்லான் ஃபார்ம் எடுத்ததுக்கப்புறம் இப்படி எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபார்ம் கிடச்சிட்டு அப்படின்னா ஏக்கு வந்து இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? A இஸ் இன்வெர்ட்டிபிள். A இஸ் இன்வெர்ட்டிபிள். ஓகே, இன்னொரு இது ஃபஸ்ட் கண்டிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுக்கேன். இதில் வந்து A இஸ் ஈக்குவல் டு நான் வந்து 1 2 -2 2 4 -4 4 7 1 அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ நான் இதுக்கு வந்து ரெடியூஸ் ரோ எச்லான் ஃபார்ம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? 1 0 0 2 0 0 0 1 0 இப்படி கிடைக்குது.
ஓகே. ஸோ இப்போ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் ரெடியூஸ்டு எச்லான் ஃபார்ம் எடுத்தோம்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? 0 0 0 1 0 0 0 1 இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 காலம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 2 காலம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த நடுவில் உள்ள காலம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இந்த சென்ஸ் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து ரெடியூஸ்ட் ரோ எச்லான் ஃபார்ம் எடுக்க முடியல, அது வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அப்படின்னா, அதாவது ஈச் காலமில் ஒரு பிவட் எலிமெண்ட்டோடு வந்துட்டு அப்படின்னா அதுக்கு வந்து இன்வர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த காலத்தில் வந்து பிவட் எலிமெண்ட் இருக்குது, இந்த காலத்தில் பிவட் எலிமெண்ட் இருக்குது, இங்கே இல்லை. அப்படி தானே? ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து இன்வர்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த சென்ஸ் இது வந்து நாட் இன்வெர்ட்டிபிள். ஓகே. ஸோ அதர் சென்ஸில் சொல்ல போனால் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இந்த மேட்ரிக்ஸே பாருங்களேன். ஸோ எவ்ரி காலம் ஈச் காலமில் வந்து நம்மளுக்கு வந்து பிவட் எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த ஒவ்வொரு காலத்தையும் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தானே? அதுதான் மீனிங். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ ஈச் காலத்தில் வந்து ஒரு பிவட் எலிமெண்ட் வந்துட்டு அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம இதை வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் சொல்லிடலாம். அப்படி தானே? ஸோ இதை ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் சொல்லலாம். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ட்டிபிள் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா காலமும் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட்னா என்னது? ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தை நம்மளால் பெற முடியாது. இல்லாட்டினா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் 2 காலத்தை வச்சு 3வது காலத்தை நம்மளால் பெற முடியாது. அதுதான் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். அப்படி தானே? அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா என்னோடய செகண்ட் காலம் கிடச்சிருது. ஸோ இது லீனியர்லி இண்டிபெண்ட் கிடையாது. இந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் கிடையாது. ஈச் காலம் வந்து பார்த்திங்கன்னா மொதல் காலத்தை வச்சு நான் 2ஆவது காலத்தை வந்து பெற்றுடலாம். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் இதுக்கு வந்து இன்வர்ஸ் இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? இன்னொரு இது சொல்ல போனால் ஓகே, பெர்ஃபெக்டாக வந்து ரேங்க்கை வச்சு சொல்லலாம். ஓகேவா? இப்போ வந்து என்கிட்ட வந்து ஃபுல் ரேங்க் இருக்கணும். ஃபுல் ரேங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ எனக்கு வந்து 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுருக்கலாம். ஏ வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்னால் இதுக்கு ரேங்க் வந்து 3ஆக தான் இருக்கணும். அதை விட்டு குறையா இருக்கக்கூடாது. குறையா இருந்துச்சுன்னா அதுக்கு இன்வர்ஸ் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதை எடுங்களேன். இந்த மேட்ரிக்ஸ் இந்த ஏ மேட்ரிக்ஸே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? ஒரு மேட்ரிக்ஸுக்கு ரேங்க்னா என்னது? அதோட காலம் ஸ்பேஸ் ஸ்பேன் பண்ணுற ஒரு ஸ்பேஸோட டைமென்ஷன் தான் வந்து அந்த மேட்ரிக்ஸு ரேங்க் அப்படின்னு பார்த்தோம். அப்படி தானே? ஸோ என்னது அப்படின்னா ரேங்க்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டைமென்ஷன் ஆஃப் காலம் ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸ்னு வச்சுடுங்களேன். காலம் ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸ் இதுதான் சொன்னோம். அப்படி தானே? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காலம் இங்கே வந்து காலம் எப்படி வந்து நம்ம இதை கண்டுபிடிப்போம்? இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னோம் அப்படின்னா எங்கெல்லாம் பிவட் எலிமெண்ட் இருக்குதோ ஸோ ரெடியூஸ்ட் ரோ எச்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சாச்சு. ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் அதுக்கு வந்து ரெடியூஸ்ட் ரோ எச்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் பிவட் எலிமெண்ட் இருக்கோ அதோட கரஸ்பாண்டிங் காலம்ஸ் இன் ஏ ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸ் தான் வந்து காலம் ஸ்பேஸ். அதுதான் வந்து காலம் ஸ்பேஸ். அப்படி தானே பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஏங்கிற மேட்ரிக்ஸை எடுத்துகிட்டு ஸோ நான் இதை இன்னொருக்கு எழுதுகிறேன். என்கிட்ட வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது. அது என்னது அப்படின்னா 1 2 -2 2 4 -4 4 7 1. இதுக்கு வந்து ரெடியூஸ்ட் ரோ எச்லான் ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 0 0 2 0 0 0 1 0. இந்த ரெண்டுக்கு வந்து பாருங்கள்
பெர்ஃபெக்டாக வந்து பிவட் எலிமெண்ட் இருக்குது. அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் கரஸ்பாண்டிங் காலம் இது, இதோட கரஸ்பாண்டிங் காலம் இது. அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டர் ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸ், இந்த ரெண்டு வெக்டர் ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயினாக தான் இருக்க போகுது. இந்த ரெண்டு வெக்டர் ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸ் ஒரு பிளெயினாக இருக்கும். அப்போ நான் பிளெயினோட டைமென்ஷன் என்னது, பிளெயினோட டைமென்ஷன் வந்து 2. ஸோ அதுதான் ரேங்க், அதுதான் வந்து ரேங்க். நான் என்ன சொன்னேன், ஒரு மேட்ரிக்ஸ் வந்து அதுக்கு இன்வர்ஸ் இருக்குது, அதர்வைஸ் எ மேட்ரிக்ஸ் இஸ் இன்வெர்ட்டபிள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ரேங்க் வந்து ஃபுல் ரேங்க் இருக்கணும். அதுக்கு ரேங்க் வந்து ஃபுல் ரேங்க். ஃபுல் ரேங்க்னா என்னது, இது வந்து 3×3 மேட்ரிக்ஸ். ஸோ ஃபுல் ரேங்க் வந்து எனக்கு வந்து 3ஆக இருக்கணும். ஓகேவா? ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ரேங்க் 2. அப்படின்னா இதுக்கு வந்து இன்வர்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து இன்வர்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஓகே, இதை தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, நம்ம வந்து மித்ததை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கோஃபேக்டர் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக டிட்டர்மினன்ட் பார்க்க முடியல, கோஃபேக்டர் பார்த்தோம். கோஃபேக்டர் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா கோஃபேக்டர் மட்டும் சொல்லிடுறேன். ஏபிசிடி அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியல. என்ன சொன்னேன் அப்படின்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியல. 1/determinant of A. ஸோ இதுதான் வந்து A. 1/determinant of A. இங்கே வந்து கோஃபேக்டர் அப்படின்னு சொன்னேன், அப்படி தானே? ஸோ அந்த கோஃபேக்டர் எப்படின்னா Cij is equal to -1 I plus j determinant of Aij. ஓகேவா? ஸோ ஒரு 2x மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி தான், இது ரெண்டு ஸ்வாப் பண்ணுங்கள். இங்கே வந்து D, இங்கே A, அடுத்து வந்து இது ரெண்டுக்கும் வந்து நெகேட் பண்ணி எழுதிட்டிங்க அப்படின்னா C - B இப்படின்னு எழுதிட்டா வந்து நம்மளுக்கு A இன்வர்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஏன் வந்து டிட்டர்மினன்ட் 0வாக இருந்துச்சு அப்படின்னா A இன்வர்ஸ் இருக்காது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இங்கே வந்து டிட்டர்மினன்ட் 0, சப்போஸ் இங்கே டிட்டர்மினன்ட் 0வாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், A இன்வர்ஸ் வந்து இன்ஃபினிட்டி ஆயிரும். ஓகேவா? ஸோ இது ஒரு ரீசன். ஓகே, ஸோ இதுதான் வந்து கோஃபேக்டர். நம்ம வந்து இதை வந்து தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஹையர் இதுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.